மத்தேயு நற்செய்தி நூல் 26வது அதிகாரத்தை மையப்படுத்தி உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல ஆண்டவருடைய கிருபையினாலே ஆசிக்கின்றேன். மத்தேயு நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை சிந்தனை வசனமாக கொண்டு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்குரிய ஆலோசனைகளை தரப்போகிறார். மிக கவனமாய் செவிகளை திறந்தவர்களாய் உள்ளத்தை திறந்தவர்களாய் ஆண்டவரே என்னோடு பேச வேண்டும், உம்முடைய வார்த்தைகளினாலே எனக்கு வாழ்வு தர வேண்டும், என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற தாகத்தோடு வாஞ்சையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்துருங்கள் என்று சொல்லி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகின்றேன். 75வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக்கொண்டு வெளியே போய் பேதுரு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பேதுரு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பேதுரு வெளியே போய் உள்ளம் உடைந்து அழுதான். பேதுரு வெளியே போய் அலறி அழுதான் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, பேதுரு என்பவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய முதன்மையான சீடனாக இருந்தவன், சிறப்பான சீடனாக இருந்தவன். எல்லா நிகழ்வுகளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவன். ஏன் அலறி அழ வேண்டும்? ஏன் அவன் நொறுங்கி போனான்? ஏன் அவன் உடைந்து போனான்? ஏன் அவன் வாழ்க்கையிலே வீழ்ந்து போனான் என்பதை சிந்தித்து நம்முடைய வாழ்விலே பல வேளைகளிலே நாமும் வீழ்ந்து போகின்றோம், நாமும் தோற்று போகின்றோம். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில உயர்வுகள் இல்லை, வாழ்க்கையில மேன்மைகள் இல்லை, நாம் நினைப்பதை போல வாழ முடியவில்லை. இவைகளுக்கான காரணத்தை நாம் சிந்தித்து உணர்வு பெற்று ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து நம்மை மாற்றுருவாக்கம் செய்து ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் அனுப்புவதற்கு அவர் சித்தமுடையவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேதுரு யார் என்பதை நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டுமானால் யோவான் 1வது அதிகாரத்துக்கு நாம் செல்ல வேண்டும். யோவான் 1வது அதிகாரத்திலே பல சிறப்பு நிகழ்ச்சிகள் வருகிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி முழுக்க முனிவர் யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கின்ற நிகழ்ச்சி. முழுக்க முனிவர் யோவான் ஞானஸ்நானம் கொடுப்பதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் எல்லாம் மேசியா வந்திருக்கிறார் என்று சொல்லி, மேசியாவை பார்க்கலாம் என்று சொல்லி கூட்டம் கூட்டமாக யோர்தான் ஆற்றின் கரையிலே வருகின்றார்கள். இந்த கூட்டத்தை கண்ட முழுக்க முனிவர் யோவான் சொல்லுகிறார், நான் மேசியா அல்ல, அவர் என்னிலும் வல்லமை உள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி ஜனங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருந்த வேளையிலே அங்கே மேசியா வருகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதை கண்ட முழுக்க முனிவர் யோவான் என்ன செய்கிறார்னா, அவரை ஜனங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். எப்படி அறிமுகப்படுத்தி வைக்கிறார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவரை அறிமுகப்படுத்தி வைத்த வேளையிலே முழுக்க முனிவர் யோவானுக்கு சீடர்களாக இருந்த அந்திரேயாவும் யோவானும், முழுக்க முனிவர் யோவானுக்கு சீடர்களாக இருந்த அந்திரேயாவும் யோவானும் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால போறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் போன அந்திரேயா என்ன நினைக்கிறார்னா, நான் மேசியாவை கண்டேன், என்னுடைய சகோதரனும் மேசியாவை காண வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இல்லத்துக்கு ஓடுகின்றார். தன்னுடைய இல்லத்துக்கு
ஓடி தன்னுடைய சகோதரனை அழைத்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வருகின்றார். இப்போது அந்திரேயாவினுடைய சகோதரனை கண்ட இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து பேசிய ஒரு அருமையான வசனம் 42வது வசனம். அந்த 42வது வசனத்தை படிக்க கேளுங்கள். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். அந்திரேயா கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, இயேசு அந்த அந்திரேயாவினுடைய சகோதரனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், ஆனால் உன்னுடைய பெயர் சரியானதாக இல்லை. ஆகவே இன்று முதல் உன்னுடைய பெயரை நான் மாற்றுகிறேன் என்று சொல்லி வாசிங்கள். நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தம். கேபா என்று அழைக்கப்படுவாய். கேபா என்றால் பேதுரு. பேதுரு என்றாலும் கேபா என்றாலும் அதனுடைய அர்த்தம் பாறை. அன்புக்குரியவர்களே, நாம் வசிக்கின்ற பகுதிகளிலே அதிகமாய் பாறை மலைகளை நாம் பார்க்கிறோம். அது கடினமானது, இறுக்கமானது, சீக்கிரமாக உடைந்து போகாது, சீக்கிரமாக நொறுங்கி போகாது. இப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் இவன் நொறுங்கி போக மாட்டான், உடைந்து போக மாட்டான், வீழ்ந்து போக மாட்டான் என்று அழைக்கப்பட்ட பேதுரு இப்போது உடைந்து போய் கிடக்கிறான், இப்போது நொறுங்கி போய் கிடக்கிறான், வீழ்ந்து போய் கிடக்கிறான், அலறி அழுகிறான். ஏன் இந்த பேதுரு அலறி அழுகிறான்? அதற்கான காரணம் என்ன? What are the reasons for that? இதற்கான காரணங்கள் என்ன என்பதை மத்தேயு நற்செய்தி நூல் 26வது அதிகாரத்திலிருந்து நம்முடைய வாழ்வுக்காய் சில அழுத்தமான சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளுகின்றேன். இந்த பேதுரு அலறி அழுவதற்கான காரணம், அல்லன பேதுரு வாழ்க்கையிலே வீழ்ந்து போவதற்கான காரணம், அழுது செபிக்க வேண்டிய நேரத்திலே அயர்ந்து நித்துரை செய்தான். அழுது செபிக்க வேண்டிய நேரத்திலே அயர்ந்து நித்துரை செய்தான். 36வது வசனத்திலிருந்து நாம் படிக்கின்ற வேளையிலே இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிங்கள். அப்பொழுது இயேசு அவர்களோட சீஷர்களோடு கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர்கள் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய். செபதேயுவின் குமாரர்கள் யாரெல்லாம் சொல்லுங்க? யாரு? யாக்கோபு, யோவான். வெரி குட். யாக்கோபு, யோவான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் இருந்தாலும் அவருடைய இன்னர் சர்க்கிளிலே மிக நெருக்கமாயிருந்தவர்கள் 3 பேர். பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவரின் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்துருங்கள் என்று சொல்லி, என்னோட கூட விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இது எல்லாமே நடைபெறுவது பெரிய வியாழக்கிழமை நடைபெறுகின்ற நிகழ்ச்சி. நாளைய தினத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உலக மக்களுக்காக ஜீவனை கொடுக்க போகிறார். அதை மனுஷிகத்திலே நினைத்த வேளையிலே அவர் தாங்க முடியாத வியாகுலம் கொண்டார், தாங்க முடியாத வேதனை அடைந்தார். அவர் பட்ட வேதனை போல இந்த உலகத்திலே எந்த மனிதனும் வேதனை அனுபவித்ததில்லை. அவர் வியாகுலப்பட்ட வேளையிலே அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்து இரத்த
ரத்தம் சிந்தியது, ரத்தம் வியர்வை போல சிந்தப்பட்டது என்று சொல்லி திருமுறையிலே நாம் படிக்கிறோம். நாம பல வேளையிலே தாங்க முடியாத துக்கம் அனுபவிப்பது உண்டு, தாங்க முடியாத வேதனை அனுபவிப்பது உண்டு. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில இந்த பாடுகள் வந்து விட்டதே, என்னுடைய வாழ்க்கையில இந்த கஷ்டங்கள் வந்து விட்டதே, என்னுடைய வாழ்க்கையில இந்த வேதனைகள் வந்து விட்டதே என்று சொல்லுகின்ற தருணங்கள் உண்டு. ஆனால் அப்பேற்பட்ட எந்த தருணத்திலாகிலும் உங்களுடைய இரத்த நாளங்கள் வெடித்து இரத்தம் சிதறுகின்ற அளவுக்கு நீங்கள் வேதனைப்பட்டதுண்டா? நிச்சயமாக இல்லை. அப்பேற்பட்ட வேதனையை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக அனுபவித்தார். அவருடைய பாடுகளுக்கு முன்னால் நம்முடைய பாடுகள் ஒரு பொருட்டே கிடையாது. அவருடைய வேதனைக்கு முன்னால் நம்முடைய வேதனைகள் ஒரு பொருட்டே கிடையாது. அப்படி வியாகுலத்தோடு ஜெபித்துவிட்டு அவர் திரும்பி வந்த வேளையிலே அவர் கண்ட காட்சி அவரை இன்னும் அதிகமாய் வேதனைப்படுத்தியது. பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இருக்கிற காலம் சோதனை நிறைந்த காலம், வேதனை நிறைந்த காலம், பாடுகள் நிறைந்த காலம். இந்த காலத்திலே நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கிறார். எச்சரித்து விட்டு மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிமையிலே ஜெபிக்க செல்லுகிறார். ஜெபித்து விட்டு அவர் திரும்பி வந்த வேளையிலே அவர் மீண்டும் அவர்களை கண்டு வேதனைப்பட்டார். வாசிங்க அடுத்த வசனம், 42வது வசனம், 43வது வசனம். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். எச்சரித்து விட்டு போனா, நீங்க இருக்கிற காலம் சோதனை நிறைந்த காலம், வேதனை நிறைந்த காலம், ஜெபிக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு எச்சரித்து சொல்லிவிட்ட பிற்பாடும் அவர்கள் கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கமடைந்திருந்தது. அவர்களுடைய கண்களுடைய அந்த சட்டர் டப்பு டப்புன்னு அடைச்சுக்கிட்டே இருந்துச்சு. அன்புக்குரியவர்களே, பல வேளையிலே நாமும் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது இப்படிதான் வருகின்றோம். ஆண்டவரே, சோதனைக்குட்படாதபடிக்கு நான் ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்திருந்து ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும், ஆண்டவருடைய தொடுதலை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் ஆலயத்தில் வருவோம். ஆனா ஆலயத்தில் வந்து அப்படி சார் பெஞ்சில் உட்கார்ந்து ஃபேன் காத்துக்கு கீழே உட்கார்ந்த உடனே நாம நினைப்போம், நாம ஜெபிக்கணும், ஆண்டவரோடு பேசணும், ஆண்டவர் பேசுவதை கேட்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா பல நேரத்தில் நம்முடைய கண்ணு சப்போர்ட் பண்ணாது. கண்கள் நித்திரை மயக்கத்தோடு இருக்கும். இங்கே சீசர்கள் ஒருவேளை நினைச்சிருப்பாங்க, ஐயோ ஆண்டவர் எச்சரித்து விட்டு போனா நாம இனி ஜெபிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா அவர்களுடைய கண்கள் ஒத்துழைப்பு தரவில்லை. மீண்டும் ஆண்டவர் 3வது முறையாக எச்சரித்து விட்டு அவர் தனிமையிலே ஜெபிக்க செல்லுகிறார். மீண்டும் திரும்பி வந்த வேளையிலே அவர்கள் மீண்டும் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அன்பு சபையே, இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, பேதுரு அலறி அழுவதற்கு காரணம், பேதுரு வாழ்க்கையில் வீழ்ந்து போனதற்கு காரணம், அழுது ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே அவன் அயர்ந்து நித்திரை செய்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் பல வேளையிலே நாம் தோற்று போவதற்கு காரணம், நாம் உடைந்து போவதற்கு காரணம், நாம் வீழ்ந்து போவதற்கு காரணம் ஜெபிக்க மறக்கின்ற காரணம், ஜெப நேரத்தை குறைத்துக் கொள்வதனால், ஜெபிக்க மறந்து போவதனால் நாம் இன்னைக்கு பிஸி வேர்ல்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் நமக்கு நேரம் உண்டு, ஆனா ஜெபிக்க மட்டும் நமக்கு நேரம் இல்லை. அன்புக்குரியவர்களே, நான் சில மாதங்களுக்கு முன்னதாக
திருநெல்வேலி பேராயத்திலே ஒரு இளையோர் கூடுகை நடத்துவதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அதில் 2 டாக்கு கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். முதல் டாக்கு, பேதுரு இளையோர்களுக்கு என்ன பாடத்தை கற்றுத் தருகிறார் என்பதை குறித்து அந்த இளையோர்களுக்கு பேசினேன். அந்த டாக்கு முடிஞ்சிச்சு. ஒரு இடைவேளை கொடுத்தார்கள், ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்தார்கள். அந்த வேளையில் சில இளையோர்கள் என்னிடத்திலே வந்தாங்க. ஐயா, ரொம்ப நல்லா பேசுனீங்க ஐயா, இந்த செய்தி எங்களுடைய உள்ளத்தை தொட்டு விட்டது. நாங்களும் ஆண்டவருக்காக பணி செய்ய வேண்டும் என்ற உணர்வை எங்களுக்கு தந்தது. இந்த பேதுருடைய செய்தியில இந்த பேதுரு தூங்கினதும் தப்பு அப்படின்னு சொல்லியும் பேசியிருந்தேன். அதை மட்டும் சொன்னாங்க. ஐயா, பேதுரு தூங்கினது தப்பு இல்லையா, ஏன்னா அன்னைக்கு வியாழக்கிழமை பேதுருக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வேலை கொடுத்திருந்தாரு. என்ன வேலை கொடுத்திருந்தாரு சொல்லுங்க? என்ன வேலை கொடுத்திருந்தாரு? கடைசி ராப்போஜன விருந்தை ஆயத்தப்படுத்துகின்ற பணியை கொடுத்திருந்தார். இந்த பணியை செய்வதற்காக ஓடி ஓடி எல்லாம் வீடை கண்டுபிடிச்சு அங்க வீடெல்லாம் கிளீன் பண்ணி கம்பளம் விரிச்சு ராப்போஜன விருந்தையும் ஆயத்தப்படுத்தி இந்த விருந்து முடிந்த பிற்பாடு தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அதனால காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவன் ஓடி ஓடி உழைச்சதுனால, களைத்து போனதுனால அவன் தூங்கிட்டாயா, அது தப்பு இல்லையா அப்படின்னு சொன்னான். அவர்கள் பேசியது என்னுடைய உள்ளத்திலே ஒரு பயங்கரமான உணர்வை தந்தது. நான் தான் தப்பா பேசிட்டேனோ, பேதுரு தூங்கினது தப்பு இல்லையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த உணர்வின் அடிப்படையில் இன்னும் பேதுருவை குறித்து அதிகமாய் படிக்க ஆரம்பித்தேன், அதிகமாய் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் இன்னொரு பெரிய உண்மையை எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த உண்மை என்னன்னா, பேதுருவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பெல்லாம் ஜெபிக்க கூட்டிட்டு போனாரோ அப்பெல்லாம் பேதுரு தூங்கினவனாகவே காணப்பட்டான். பேதுருவை இயேசு எப்பெல்லாம் ஜெபிக்க கூட்டிட்டு போனாரோ அப்பெல்லாம் பேதுரு தூங்கி கொண்டிருந்தவனாகவே காணப்படுகிறான். இன்னொரு அருமையான நிகழ்ச்சி லூக்கா 9வது அதிகாரத்திலே வருகிறது. மிக அற்புதமான நிகழ்ச்சி. லூக்கா 9வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசிங்கள். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு, அதே 3 பேரையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அந்த மலை மர்ரூப மலை. அங்கே என்ன நடக்குன்னு அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். வாட் எ வண்டர்ஃபுல் சீன் பாருங்க. அந்த காட்சி எவ்வளவு அற்புதமான காட்சி பாருங்க. ஜெபிப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு மர்ரூப மலையில போயிருக்கிறாரு. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய முகம் வெண்மையாகி பிரகாசிக்கிறது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி ஜொலிக்கிறது. அங்கே எலியா மோசே 2 பேரும் வந்து நின்று மகிமையிலே வெளிப்பட்டவர்களாய் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் அவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அற்புதமான காட்சி பாருங்க. அந்த காட்சி அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஜெபிப்பதற்காக கூட்டிக் கொண்டு போன பேதுரு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? 32வது வசனம் வாசிங்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஜெபிப்பதற்காக கூட்டிக் கொண்டு போனா அங்கே பயங்கரமான அற்புத காட்சி நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆனா மோசே வந்தா என்ன, எலியா வந்த என்ன, ஆண்டவர் அங்க மறுரூபமான என்ன, யாம்பாடு தூக்கம், நான் தூங்கணும் அப்படின்னு அவ்வளவு அற்புத நிகழ்ச்சி அங்கே நடைபெற்று கொண்டிருந்த அந்த நேரத்திலும் அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். பேதுரு அலறி அழுவதற்கான
தருணம் வந்தது எதனால் என்றால் அவன் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் அவன் தூங்கி கொண்டிருந்தான், ஜெபிக்க மறந்தவனாக காணப்பட்டான். அன்பு சபையே, இந்த சேகர் ஐக்கிய நற்செய்தி பெருவிழாவில் பங்கெடுத்திருக்கிற பிள்ளைகளே, ஒருவேளை இந்த லைவ் டெலிகாஸ்ட் வழியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்க மறந்தால், ஜெப நேரத்தை குறைத்தால், இவ்வளவு மகிமையான சிறப்பான சீடன் என்று அழைக்கப்பட்ட பேதுருவே வீழ்ந்து போனான் என்றால், அந்த பேதுருவே அலறி அழுதான் என்று சொன்னால், அற்பர்களும் தூசுகளுமாயிருக்கிற நானும் நீங்களும் வீழ்ந்து போவதற்கு எம்மாத்திரோம், நானும் நீங்களும் அல்லறி அழுவதற்கு எம்மாத்திரோம். ஆகவே ஆண்டவர் நம்மை உணர்வுபடுத்துகிறார். மகனே, மகளே, நீ வாழுகின்ற காலம் சோதனை நிறைந்த காலம், பாடுகள் நிறைந்த காலம், வேதனை நிறைந்த காலம். நாளைய தினத்தில் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. பயங்கரமான மரணங்கள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பயங்கரமான ஆபத்துகளும் பயங்கரமான அழிவுகளும் நிறைந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் வீழ்ந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் விழித்திருந்து ஜெபிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு, பழைய ஒரு பாடல், நமக்கு தெரிந்த ஒரு பாடல் தான். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துணிதான் வரை உழைத்திடுவோம் என்கிற பாடலை இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். எல்லோரும் கரங்களை தட்டி இணைந்து விழிப்போடு உணர்வுள்ள உள்ளத்தோடு பாடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை எல்லோரும் கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உடைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அடைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். அச்சம் தவிர்ப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கூறும். இரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாதனுக்காய் மடிவோம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யமேன்மைக்காய் கஷ்டமடைந்தோம், கஷ்டப்பட்டதில்லை. உயிர் பெறுவி ஒன்று கூடுவி உலர்ந்த எலும்புகளே. நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டார். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு வீழ்ந்து போனதற்கு காரணம், அழுது செபிக்க வேண்டிய நேரத்திலே அயர்ந்து நித்திரை செய்தான். இன்னும் இந்த பேதுரு அலறி அழுவதற்கான காரணம் 30வது வசனத்திலிருந்து படிக்கின்ற வேளையிலே இன்னொரு பெரிய உண்மையை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. பேதுருவனிடத்திலே காணப்பட்ட நான் என்ற பெருமை, நான் என்ற கர்வம், நான் என்ற அகங்காரம் பேதுரு வாழ்க்கையில வீழ்ந்து போனதற்கு காரணம்
நான் என்ற பெருமை, நான் என்ற கர்வம், நான் என்ற அகங்காரம். வாசிங்கள் 30வது வசனத்திலிருந்து. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை இயேசு சீஷர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஆனாலும் நீங்க பயப்படக்கூடாது. நான் மரித்தாலும் உயிர்த்தெழுவேன். உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். கலிலேயாவில் வச்சு நாம எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இது பிதாவினுடைய சித்தம். தீர்க்கதரிசிகள் பேசின, அவர்கள் எழுதி வைத்திருக்கிறதன் அடிப்படையில் இது நடக்க போகிறது. இது நிச்சயம் நடக்கும். ஆனா நீங்க பயப்படாதீங்க. நான் உயிர்த்தெழுவேன். உயிர்த்தெழுந்த பிற்பாடு நாம எல்லாம் கலிலேயாவில் வச்சு ஒன்னா பார்த்து சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். சொன்ன உடனே பேதுரு, நான் எப்படி இடறல் அடைவேன்? நான் முதன்மையானவன் அல்லவா? நான் நல்லவன் அல்லவா? நான் எல்லாவற்றிலும் ஆண்டவரோடு கூட இருக்கிறவன் அல்லவா? நான் தலைவன் அல்லவா? அதனால இங்கே இருக்கிற மற்ற எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன்னு சொல்றாரு. வாசிங்க 33வது வசனம். பேதுரு அவனுக்கு பிரதித்திரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன் என்றான். போதும். நான் என்ற ஒரு தவறான எண்ணம் எல்லாருக்கும் நடந்தாலும் எனக்கு நடக்காது. தன்னை குறித்த ஒரு ராங் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நான் சிறந்தவன், நான் நல்லவன், நான் தலைவன், நான் பரிசுத்தவான், ஆகவே இது எனக்கு நடக்காது, எல்லாருக்கும் நடந்தாலும் எனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து பெருமைப்பட்டான். உடனடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறார், ஏ பேதுருவே, நீ ரொம்ப பெருமைப்படாத. நீ இங்கே இருக்கிற எல்லாரை விட பெரிய துரோக செயலை செய்ய போகிறாய் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். வாசிங்க. இயேசு பேதுருவை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனடியாக பேதுருக்கு கோபம் வந்துச்சு, ஆத்திரம் வந்துச்சு. என்ன இயேசுவே, என்ன பத்தி பப்ளிக்ல இப்படி பேசினா நாளைக்கு என்ன இவங்க மதிப்பாங்களா? நான் சொன்னா இவங்க கேட்பாங்களா? எனக்கு கீழ்ப்படிவாங்களா? இப்படி எல்லாம் என்ன பத்தி பப்ளிக்ல பேசலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டவனாக அடுத்த வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், நான் செத்தாலும் சாவேனே தவிர உம்மை விட்டு போக மாட்டேன், உம்மை மறுதலிக்க மாட்டேன். அது நடக்காது இயேசுவே, நீர் சொன்னாலும் அது நடக்காது. ஏன்னா நான் செத்தாலும் சாவேனே தவிர உம்மை மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். ஆனா இத மார்க்கு சொல்லுகின்ற வேளையில என்ன அழகா சொல்றாரு. இதே நிகழ்ச்சியை மார்க்கு ஆசிரியர் சொல்லுகின்ற போது கொஞ்சம் கூட அழுத்தமா சொல்றாரு. அதனால ஒரு வசனத்தை மார்க்குள்ள இருந்து படிச்சுக்கிட்டு நம்ம மத்தேயுவுக்கு திரும்பி வருவோம். மார்க்கு 8வது அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. இந்த வார்த்தையை அவர் தூரமாக சென்றார், தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை இயேசு கிறிஸ்துவை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள துவங்கினான். யாரை கடிந்து கொள்றது? யாரை கடிந்து கொள்றது? பேதுரு இயேசுவை கடிந்து கொள்ளுகிறான். எப்பேற்பட்ட மனிதன் பாருங்க. ஏன்னா அவன் நினைச்சபடி இயேசு பேசல, அவன் நினைச்சபடி இயேசு செயல்படல. நம்ம இந்த பப்ளிக்ல நம்மளை பத்தி யாராவது தப்பா பேசுனாங்கன்னா பல்ல இறுக்கி கடிச்சுக்கிட்டு அப்படி பிடிச்சு இழுத்து தனியா ஓரமா கொண்டு விட்டு 2 திட்டு கொடுப்போம் பாத்தீங்களா? அதை போல
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனியே அழைத்து கொண்டு போய் பேதுரு இயேசு கிறிஸ்துவை திட்டுகிறான், கடிந்து கொள்ளுகிறான். இயேசுவை கடிந்து கொள்வதற்கு பேதுரு யார்? வெறும் மண்ணான மனிதன். அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி, எல்லாம் செய்ய அதிகாரம் உள்ள ஆண்டவர், நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவர். அந்த ஆண்டவரை கடிந்து கொள்வதற்கு இவன் யார்? பல நேரத்தில் நாம அறிந்தும் அறியாமல் இப்படிதான் இருக்கிறோம். நாம கூட்டோடனே இயேசு வரலனா, நாம கூட்டோடனே நமக்கு சுகம் கிடைக்கலனா, நாம கூட்டோடனே நமக்கு விடுதலை கிடைக்கலனா, இந்த இயேசுவும் வேண்டாம், இந்த சர்ச்சும் வேண்டாம், இந்த ஆராதனையும் வேண்டாம், அப்படி என்று சொல்லுகின்ற மனநிலை பல வேளையிலே நமக்கும் அறிந்தும் அறியாமலும் ஏற்படுவது உண்டு. அன்பு சபையே, செய்தியை கேட்கிற ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளே, அவருக்கு எதிராக நாம கேள்வி கேட்பதற்கு நாம யாரு? இன்னைக்கு சில பிரசங்கிமார்களுடைய செயல்களை பார்த்தா கண்ணீர் விட்டு அழ தோன்றுகிறது. ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்கிறாங்க, நான் கட்டளை இடுகிறேன் இதை செய்யும் ஆண்டவரே, நான் கட்டளை இடுகிறேன் இதை செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு கட்டளை போடுறாங்க. ஏன்னா நாம அவரை வேலைக்கு வச்சிருக்கிறோம். அன்பு சபையே, அவருக்கு முன்னால நிக்கிறதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லை. நாம வெறும் அற்பர்கள், தூசுகள், குப்பை. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. நிலத்திலிருந்து மண்ணை எடுத்தார், பிசைந்து நமக்கு வடிவம் கொடுத்தார். அந்த வடிவத்திலே ஜீவன் கொடுப்பதற்காக தன்னுடைய சுவாசத்தை நம்முடைய நாசியிலே ஊதினார். அப்படின்னா இங்க நின்று பேசிக்கொண்டிருக்கிற இந்த லிபின் பாஸ்டரும், இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே வெறும் மண்ணோ ஆண்டவருடைய சுவாசமோ. ஆண்டவருடைய சுவாசம் அது அவருக்குரியது. He can ask it any time. எப்போது வேண்டுமானாலும் அதை அவர் கேட்கலாம். அதை அவர் கேட்டார்னா மீண்டும் நம்ம மண்ணாய் போய் விடுவோம். அவ்வளவுதான் மனுஷ வாழ்க்கை. இந்த மண்ணான சரீரத்துல ஆண்டவருடைய சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வாழ்க்கை. அதை நினைச்சா மனுஷன் வாழ்றோம். ஏதோ நாம நினைச்ச எல்லாம் சாதிச்சிடலாம், இந்த உலகத்தை தலைகீழா கவிழ்த்து காட்டிடலாம். இல்ல, ஒன்னும் செய்ய முடியாது. வெறும் மண்ணான மனிதர்கள் நாம். அவருடைய சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை, வாழ்க்கை. அவர் திரும்பி கேட்டார்னா நம்ம மீண்டும் மண்ணாய் மாறிவிடுவோம். இங்கே நான் என்ற பெருமையோடு, நான் என்ற கர்வத்தோடு, நான் என்ற அகங்காரத்தோடு பேதுரு செயல்படுகின்ற அடுத்த ஒரு நிகழ்ச்சி 49வது வசனத்திலிருந்து வருகிறது. கெத்சமனே தோட்டத்திலே இயேசுவை கைது பண்ணுவதற்காக அங்கே ஒரு பெரிய பட்டாளம் வந்து நிற்கிறது, கையிலே தடிகளோடும் பட்டயத்தோடும் தீவட்டிகளோடும். அந்த வேளையிலே பேதுரு நினைச்சான், எனக்கு சரீரத்தில் பயங்கரமான ஆற்றல் இருக்கிறது, எனக்கு வல்லமை இருக்கிறது, எனக்கு பலன் இருக்கிறது, என் கையில ஒரு பெரிய பட்டயம் இருக்கிறது, நான் நினைச்சா இயேசுவை காப்பாத்திரலாம், நான் நினைச்சா இயேசுவை காப்பாத்திரலாம் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய கையில் இருந்த பெரிய பட்டயத்தை எடுத்து அப்படி டபார்னு வீசினாரு பாருங்க. அங்க 100 தலையை வெட்டி சாய்ச்சது மாதிரி நிற்கிறாரு. ஆனா அங்க போனது ஒரு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனான மல்குசுனுடைய காது ஒண்ணு போச்சு. அந்த காதையும் தொட்டு ஆண்டவர் சுகப்படுத்தி விட்டு வெட்டி அவனை திட்டுகிறார். ஏ பேதுருவே, முட்டாளே, உன்னுடைய பட்டயத்தை உரையிலே போடு. நான் நினைச்சிருந்தேன்னா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதாக்களை அனுப்பி இவங்களெல்லாம் பொசுக்கி விட முடியும். ஆனால் என்னுடைய சித்தம் அதுவல்ல, நான் உலக மக்களுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேதுருவை ஆண்டவர் திட்டுகிறார். பேதுரு நினைச்சா, நான் நினைச்சா காப்பாத்திரலாம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நினப்பு தான், சத்தமா சொல்லுங்க, வெரி குட், நினப்பு தான் பொழப்ப கெடுக்குது. பேதுருனுடைய நினப்பு தான் பேதுருனுடைய பொழப்ப கெடுத்துச்சு. இன்று அநேக பேர் வீழ்ந்து போவதற்கு காரணம் நம்மிடத்தில் காணப்படுகின்ற பெருமை.
கர்வம், அகங்காரம். பைபிள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துல நடந்த எல்லா நிகழ்ச்சியையும் பைபிள்ல எழுதி வச்சிருந்தாங்க. ஏன்னா பைபிளை நம்ம தூக்கிட்டு நடக்க முடியாது, பெரிய பெரிய புத்தகமா இருந்திருக்கும். எல்லாம் பைபிள்ல எழுதப்படலை. நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய புத்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு புத்தகத்தின் பெயர் ஸ்டேல்ஸ் ஒர்த் டெல்லிங். அதுல ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி வருகிறது. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. என்னன்னா, ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை கூட்டிட்டு அப்படியே பயணம் போயிட்டே இருந்தார். அப்படியே பயணம் போயிட்டே இருந்த நேரத்துல அவர்களை பார்த்து சொன்னாரு, எல்லாரும் கையில ஒரு கல் எடுங்கன்னு சொன்னாரு. எல்லாரும் கையில ஒரு கல் எடுத்தாங்க. ஆனா பேதுரு கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட். அதனால இயேசு பெரிய கல்லெடுக்க சொன்னாரா சின்ன கல்லெடுக்க சொன்னாரா அப்படின்னு அவனே ஒரு கேள்வியை கேட்டுட்டு தேடி தேடி ஒரு சின்ன குட்டி கல்லை எடுத்து பேக்கெட்ல போட்டாரு. எல்லாரும் கையில கல்லை வச்சுக்கிட்டு நடக்கிறாங்க. நம்மாளு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போறேன் கைவீசு அப்படின்னு கைவீசிட்டே நடக்கிறாரு. இயேசு எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே போனாரு. மத்தியானம் கடுமையான வெயில். ஒரு அத்தி மரத்தை பார்த்தாரு. அந்த அத்திமர நிழல்ல எல்லா சீஷர்களையும் உட்கார வச்சாரு. உட்கார வச்சுக்கிட்டு சொன்னாரு, உங்க கையில இருக்கிற கல்லெல்லாம் அப்பமாக மாறட்டும் அப்படின்னு சொன்னாரு. எல்லாருக்கும் கையில அப்பம் கிடைச்சு, இதுதான் உங்களுக்கு மத்தியான லஞ்சு அப்படின்னு சொன்னாரு. எல்லாருக்கும் லஞ்சு கிடைச்சிச்சு. சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்க. பேதுரு அப்பத்தை தேடி தேடி பார்க்கறான், அப்பத்தை காணல. ஏன்னா கையில கல் இல்ல. அப்படியே இயேசு பேதுரு திரும்பி பார்த்தாரு. பேதுரு வெட்கப்பட்டு போனான். மீண்டும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மீண்டும் பயணம். அப்படியே பயணம் போயிட்டு இருந்த நேரத்தில் இயேசு சொன்னாரு, எல்லாரும் கையில ஒரு கல் எடுங்க அப்படின்னு சொன்னார். எல்லாரும் கையில ஒரு கல் எடுத்தாங்க. பேதுரு என்ன நினைச்சான் தெரியுமா? நைட்டு டின்னருக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நான் மத்தியானமும் சாப்பிடல, அதனால நிறைய சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பெரிய கல்லை தூக்குனாரு. தூக்க முடியல. உடனே யோவானை கூப்பிட்டாரு. ஏ யோவான், கம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேதுருவும் யோவானுமா தூக்கி யாருக்கு தலையில வச்சாங்க? பேதுருவுக்கு தலையில வச்சாங்க. எல்லாரும் கையில கல்லு கொண்டு போறாங்க. நம்மாளு தலையில கல்லை வச்சுக்கிட்டு நடக்கிறாரு. இயேசு எல்லாமே பார்த்துக்கிட்டே போறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டு போன நேரத்துல யோர்தான் நதி வந்துச்சு. யோர்தான் நதி வந்த உடனே இயேசு சொன்னாரு, உங்க கையில இருக்கிற கல்லை எல்லாம் தூக்கி நதியில போடுங்க அப்படின்னு சொன்னார். எல்லாரும் சிம்பிளா தூக்கி போட்டாங்க. பேதுருவுக்கு தூக்கி போட முடியல. மீண்டும் யோவானை கூப்பிட்டாரு. ஏ யோவான், கம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி இப்ப பேதுருவும் யோவானுமா தூக்கி எங்க போட்டாங்க? நதியில போட்டாங்க. மீண்டும் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்தாரு. பேதுரு வெட்கப்பட்டு போனான். மீண்டும் அடுத்த நாள் காலையில மீண்டும் பயணம். அடுத்த நாள் காலையில மீண்டும் பயணம் போய்கொண்டிருந்த நேரத்தில் இயேசு சொன்னாரு, எல்லாரும் ரைட் ஹேண்டுக்கு ஒரு கல், லெஃப்ட் ஹேண்டுக்கு ஒரு கல், அப்படி ரெண்டு கல் எடுங்க அப்படின்னு சொன்னார். எல்லாரும் 2 கல் எடுத்தாங்க. பேதுரு என்ன நினைச்சான் தெரியுமா? ஒரு கல் சாப்பிட்றதுக்காக சொல்றாரு, ஒரு கல் தூக்கி போடுறதுக்காக சொல்றாரு அப்படின்னு நினைச்சு சாப்பிட்றதுக்காக ஒரு பெரிய கல்லை தூக்கினாரு, தூக்கி போடுறதுக்காக ஒரு சின்ன குட்டி கல்லை தூக்கினாரு. இயேசு எல்லாம் பார்த்துக்கிட்டே போறாரு. அப்படியே போயிட்டு இருந்த நேரத்துல கடுமையான வெயில். ஒரு வனாந்திரத்தின் வழியாக இவர்களுக்கு நடக்க வேண்டும். கடுமையான வெயில் நேரத்தில் வனாந்திரத்தில் நடக்கணும்னா காலுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க. வெரி குட். சப்பல் வேண்டும். காலுக்கு சப்பல் வேண்டும். உடனே இயேசு சொன்னாரு, உங்க கையில இருக்கிற கல்லெல்லாம் சப்பலாக மாறட்டும். எல்லாருக்கும் ஒரு ஜோடி அப்படி பேட்டா சப்பல் மாதிரி நல்ல சப்பல் கிடைச்சிச்சு. காலில் போட்டாங்க. பேதுருக்கு ஒரு கையில இவ்வளவு போல ஒரு பெரிய சப்பல் இருக்கு, ஒரு கையில இவ்வளவு போல ஒரு குட்டி சப்பல் இருக்கு. காலில் போட்டு பார்த்தாரு, காலுக்கு செட் ஆகல. காலில் போட முடியல, காலில் நடக்க முடியல. பேதுருவை இயேசு திரும்பி பார்த்தாரு. பேதுரு வெட்கப்பட்டு போனான். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையே, நீ மற்றவர்களை விட நல்லவன், மற்றவர்களை விட நல்லவள், நான் தான் பரிசுத்தவான், நான் தான் பரிசுத்தவதி என்று சொல்லி மற்றவர்களை அற்பமாய் எண்ணுவாய் என்று சொன்னார். உன்னை வெட்கப்படுத்தும்படியாய் ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் உண்டு என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே. ஒருபோதும் மறந்து போகாது. நம் வரலாற்றை படித்தாலும் சரி, திருமறையை படித்தாலும் சரி, எங்கெல்லாம் மக்கள் பெருமை கொண்டார்களோ, எங்கெல்லாம் மக்கள் அகங்காரம் கொண்டார்களோ, எங்கெல்லாம் மக்கள் கர்வம் கொண்டார்களோ, அங்கெல்லாம் மக்கள் அழிந்தே போனார்கள். முதல் நிகழ்ச்சி ஆதியாகமம் 11வது அதிகாரம், பாபேல் கோபுரம் கட்டுகின்ற நிகழ்ச்சி. தங்களுடைய பெருமைக்காக, தங்களுடைய பேருக்காக கட்ட தொடங்கினாங்க. கட்ட முடிஞ்சிச்சா?
இல்லை. ஆண்டவர் அவர்களை சின்ன பின்னமாக சிதறடித்து விட்டார் அல்லவா. இன்னும் வரலாற்றில் எத்தனை எத்தனை நிகழ்ச்சிகள், நமக்கு நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த நிகழ்ச்சிகளை நான் சொல்லவில்லை. நம்முடைய கண் முன்னாக நம்முடைய வரலாறுகளிலே நடந்த எத்தனை நிகழ்ச்சிகள், மக்கள் பெருமை கொண்ட இடத்திலெல்லாம், மக்கள் அகங்காரம் கொண்ட இடத்திலெல்லாம், மக்கள் கர்வம் கொண்ட இடத்திலெல்லாம் தேவன் அவர்களை அழித்தே போட்டார். பேதுரு வீழ்ந்து போனதற்கு காரணம், அழுது செபிக்க வேண்டிய நேரத்திலே அயர்ந்து நித்திரை செய்தான். நான் என்ற பெருமை, நான் என்ற கர்வம், நான் என்ற அகங்காரம் கொண்டவனாக காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் பல வேளையிலே நாம் தோற்று போனதற்கு காரணம், வீழ்ந்து போனதற்கு காரணம், அழிந்து போனதற்கு காரணம் நம்முடைய பெருமை, கர்வம், அகங்காரம். திரும்பி வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பெருமைப்படுவதற்கு நம்மிடத்திலே ஒன்றுமில்லை, வெறும் மண்ணான மனிதர்கள். இன்னும் ஒரு காரியத்தை கூட அழுத்தமாய் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இன்னும் 58வது வசனத்திலிருந்து படிக்கின்ற வேளையிலே பேதுரு அலறி அழுவதற்கான அடுத்த காரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவோடு இருக்க வேண்டியவன் இயேசுவை விட்டு தூரம் போனான். இயேசுவோடு இருக்க வேண்டியவன் இயேசுவை விட்டு தூரம் போனான். வாசிங்கள் 58வது வசனம். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று, பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகர்களோட உட்கார்ந்தான். பீட்டர் வாஸ் ஃபாலோயிங் ஃபார் பிகைண்ட். இயேசு எதற்காக சீஷர்களை தெரிந்தெடுத்தார்? டு பி வித் ஹிம். தன்னோடு கூட இருக்கும்படி, தன்னோடு கூட நிற்கும்படி, தன்னோடு கூட நடக்கும்படி அழைக்கப்பட்ட பேதுரு இப்போது இயேசுவை விட்டு தூரமாய் நடக்கிறான். தூரமாய் நடந்து இப்ப யார் கூட கம்பெனி? போர் சேவகர்களோடு போய் உட்கார்ந்து இருக்கிறான். இயேசுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்பதற்காக. அன்புக்குரியவர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னா, நான் செத்தாலும் சாவேனே தவிர உம்மை விட்டு போக மாட்டேன், உம்மை மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் இப்ப இயேசுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கிறதுக்கு இயேசுவை விட்டு தூரமாய் நடந்து போர் சேவகர்களுடைய கூட்டத்திலே போய் உட்கார்ந்திருந்தான். அன்பு சபையே, நீ ஆண்டவருடைய திருப்பெயரிலே ஞான ஸ்நானம் எடுத்த பிள்ளை என்றால், நீ ஆண்டவருடைய திரு சரீரத்திலும் திரு ரத்தத்திலும் பங்கெடுக்கிற பிள்ளை என்றால், நீ சேரக்கூடாத இடத்திலே சேரக்கூடாது, நிற்கக்கூடாத இடத்திலே நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாத இடத்திலே நடக்கக்கூடாது. 1ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல சங்கீதத்தின் முகவுரையாக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காதே, பாவிகளுடைய வழியில நிற்காதே, பரிகாசக்காரர்கள் உட்காரும் இடத்திலே உட்காராதே. ஆண்டவருடைய பிள்ளை என்றால் ஆண்டவரோடு நடக்க வேண்டும், ஆண்டவரோடு நிற்க வேண்டும், ஆண்டவரோடு உட்கார வேண்டும், அவருடைய வார்த்தைகளை அதிகமாய் தியானிக்க வேண்டும், அவருக்குள்ளே அவரோடு கூட சஞ்சரிக்கின்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும். மீறி நடக்கக்கூடாத இடத்துல நடந்தா, நிற்கக்கூடாத இடத்துல நின்னா, உட்காரக்கூடாத இடத்துல உட்கார்ந்தா, பேதுருவுக்கு நடந்தது நமக்கு நடக்கும். பேதுருவுக்கு என்ன நடந்தது என்பது 69வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவரிடத்தில் வந்து பேதுருவிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகி இயேசுவோடு கூட இருந்தாய் என்றார். உடனடியாக பேதுரு சொன்னா, இல்ல, நான் அவன் கிடையாது, அந்த இயேசுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி 70வது வசனத்திலே வாசிங்க. அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாகவும் இயேசுவை மறுதலித்தான். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் மீ. என்ன பத்தி என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல, அந்த இயேசுவை பத்தி எனக்கு தெரியாது என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாகவும் இயேசுவை மறுதலித்தான். அவன் செய்த தப்பு என்னன்னா, இயேசுவை விட்டு தூரம் போயிட்டான், சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்தான், போர் சேவகர்களோடு போய் சேர்ந்தான். அதனால அவன் இயேசுவை மறுதலிக்க வேண்டிய கட்டாய நிலைமை அவனுக்கு ஏற்பட்டது.
இப்ப இங்க இருந்தாதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எழும்பி இன்னொரு இடத்துக்கு போறான், அங்கேயும் பிரச்சனை. வாசிங்க அடுத்த வசனம். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு இவனும் நசரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். உடனடியாக இன்னும் கொஞ்சம் கூட ஆத்திரப்பட்டு, இல்ல நான் அந்த ஆளு கிடையாது, இயேசுவோடு இருந்த மனிதன் நான் அல்ல, இயேசுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆணையிட்டு கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சம் கூட முன்னேறி இயேசுவை ஆணையிட்டு மறுதலிக்கிறான். வாசிங்க அடுத்த வசனம். அவனோ அந்த மனுஷன் நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். நம்ம அந்த ஊர்ல பிள்ளைங்க சொல்லுவாங்க, அப்ப நானே அம்மையான கடவுளான. இத போல இந்த பேதுரு ஆணையிட்டு மறுதலித்து விட்டான். இப்போ அங்க நிக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, இதனடா ஒரு புது மனுஷனா இருக்கிறான், இவன் யாரு, அங்க நிக்கிறான் இங்க நிக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்ப பேதுரு கிட்ட வந்தாங்க. பேதுரு கிட்ட வந்து எல்லாரும் பேசுறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். நீ அவரோடு கூட இருந்த மனிதன் தான் என்று சொல்லி உன்னுடைய பேச்சு உன்னை காட்டி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்ன. எவ்வளவு உண்மை பாருங்க. நம்ம யார் கூட வாழ்றோம், யார் கூட சபகாசம் வச்சிருக்கிறோம், எல்லாமே நம்முடைய வார்த்தையை கேட்டா தெரியும். நம்ம நல்லவங்க கூட இருக்கிறோமா, கெட்டவங்க கூட இருக்கிறோமா. சிலர் நிக்கிற நிப்ப பார்த்தா ஜார்ஜ் புஷ் தோத்து போயிடுவாரு, நடக்கிற நடைய பார்த்தா பில் கிளின்டன் தோத்து போயிடுவான். ஆனா அவங்க வாயை திறக்கிற நேரத்துல பக்கத்துல போய் நின்று கேட்டா தெரியும், கூவ நதி வாயிலிருந்து ஓடும். ஆனா பார்க்கிறதுக்கு நல்லவன மாதிரி பரிசுத்தவான் போல இருப்பாங்க. அவர்களுடைய வாயின் வார்த்தைகளை வைத்து அவர்கள் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், எப்பேற்பட்டவர்கள்னு கண்டுபிடிச்சிடலாம். யார் கூட வாழ்றாங்க, யார் கூட பழகுறாங்க, யார் கூட அதிகமா பேசுறாங்க என்பதெல்லாம் வார்த்தைகளினூடாய் கண்டுபிடிக்க முடியும். அதைத்தான் இங்கே பேதுருவையும் சொல்லுகிறார்கள், நீ இயேசுவோடு இருந்தவன் தான், உன்னுடைய வார்த்தை உன்னை காட்டி கொடுக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஆத்திரப்பட்டு சொல்லுகிறான், இல்ல இல்ல அந்த இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு பாவமும் அறியாத இயேசுவை சபிக்கவும் ஆரம்பித்தான். வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஃபர்ஸ்ட் மறுதலிப்பு, அடுத்து சத்தியம் பண்ணி மறுதலிப்பு. இப்போ ஒரு பாவமும் செய்யாத இயேசுவை சபிக்கிறான். 3.5 ஆண்டு காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டவன், ஒரு பாத்திரத்துல கை போட்டு சாப்பிட்டவன், ஒன்னா படுத்து தூங்கினவன், இப்ப அந்த இயேசுவை மறுதலிக்கிறான். இதை கேட்டவுடனே கண்கள் கலங்கினவராய், பேதுருவை நினைத்து வேதனைப்பட்டவராய் பேதுருவை திரும்பி பார்த்தார் இயேசு. அந்த காட்சி அவனை உடைத்து போட்டது. பேதுருவால சகிக்க முடியல. பேதுரு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பேதுரு வெளியே போய் உள்ளம் உடைந்து அழுதான். பேதுரு வெளியே போய் அலறி அழுதான். இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு எல்லா சீஷர்களையும் சந்தித்து சமாதானம் கொடுத்தார். ஆனா பேதுருவால உயிர்த்தெழுந்த இயேசுவை ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா பேதுருவுக்கு கண்ணுல நின்ன இயேசு, அவனுக்காக அழுத இயேசு, அவனுக்காக வேதனைப்பட்ட இயேசு. ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசு என்னால ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் சீஷர்களையும் கூட்டிட்டு பழைய தொழிலுக்கு திரும்ப போயிட்டாரு. ஆத்துமாக்களை பிடிக்க அழைக்கப்பட்ட பேதுரு, ஆண்டவருடைய பணிக்காக அழைக்கப்பட்ட பேதுரு மீண்டும் கடலுக்கு நேராய் மீன்களை பிடிக்க போய்விட்டான். மீன்களை பிடிக்க போய்விட்டான். பகல் நைட்டு இரவு அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்தான். அந்த பக்கம் இந்த பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் வலைய போட்டு பார்த்தான். ஒண்ணுமே கிடைக்கல. அவனுடைய முழு பிரயாசமும் அவனுடைய கடின உழைப்பும்
விருதாவாக போய்விட்டது. அன்பு சபையே, நீ ஆண்டவரை வேதனைப்படுத்தி விட்டு, ஆண்டவரை அளவைத்து விட்டு நீ வாழலாம், நீ பிழைக்கலாம், நீ முன்னேறலான்னு சொன்னா உன்னால வாழ முடியாது, பிழைக்க முடியாது. உன்னுடைய பிரயாசம் எல்லாம் வீணாக போய்விடும். ஆனால் இந்த பேதுருவை இயேசு அப்படியே விட்டு விடவில்லை. தட் இஸ் காஸ்பல். அதுதான் நற்செய்தி. இந்த பேதுருவை இயேசு மறந்து விடவில்லை. இயேசு அப்படி அவன் போனா போகட்டும்னு விட்டு விடவில்லை. அவன் போன இடத்திற்கு இயேசு தேடி சென்றார். அவன் போன அந்த கடலுக்கு இயேசு தேடி சென்றார். அவனுக்காக உணவு சமைத்து வைத்து விட்டு, என் பிள்ளை வருவான், என் பிள்ளை வருவான் அப்படின்னு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு உணவு கொடுத்து விட்டு அவனை பார்த்து ஒரு கேள்வி விட்டார். யோவான் 21வது அதிகாரம் 15, 16, 17 வசனத்தை சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கின்றேன். இயேசு அவனுக்காக உணவு கொடுத்து விட்டு அவனை பார்த்து கேட்டார். 15வது வசனத்திலே வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு உணவு உண்டு திருப்தி அடைந்த பிற்பாடு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இப்போ அவனை பேதுரு என்று அழைக்கவில்லை, அவனை கேபா என்று அழைக்கவில்லை. உடைந்து போய்விட்டான், நொறுங்கி போய்விட்டான், இவன் பேதுருவாக இருக்கவில்லை என்று சொல்லி யோவான் 1வது அதிகாரத்திலே பேதுரு என்று பெயர் போட்ட இயேசு இப்போது அவனை பேதுரு என்று அழைக்கவில்லை. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, வாசிங்கள். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இவர்களிலும் அதிகமாய், இங்க இருக்கிற எல்லாரை விட நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த கடலை விட, இந்த வலையை விட, இந்த படகை விட, இந்த மீனை விட, இந்த ஆஸ்திகளை விட நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா? ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை கேட்டா. 3வது முறை கேட்டவுடனே அதே இடத்திலே நொறுங்கி வீழ்ந்து துக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னா, ஆண்டவரே, இனி எனக்கு பேசுவதற்கு ஒன்றுமில்லை. என்னுடைய உள்ளான வாழ்க்கை உமக்கு தெரியும், என்னுடைய புறம்பான வாழ்க்கை உமக்கு தெரியும். நான் எந்த அளவுக்கு உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் அவன் இடத்திலே சொன்னார், என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். இதே பேதுருவை கொண்டு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை படிக்கின்ற வேளையிலே இந்த பேதுருவை கர்த்தர் வல்லமையின் கருவியாக பயன்படுத்தினார். அவனுடைய ரீடெடிகேஷன், அவனுடைய மறுபடியும் அர்ப்பணித்த அந்த அர்ப்பணம், மறுபடியும் ஒப்பு கொடுத்த அந்த ஒப்படைப்பு அவனை மீண்டும் உயிருள்ள பாத்திரமாக மாற்றியது. ஒரே பிரசங்கத்தின் வழியாக 3000 பேர் ரட்சிக்கப்படுகின்ற உன்னத பாத்திரமாக இதே பேதுருவை கர்த்தர் பயன்படுத்தினார். இதே பேதுருவை கொண்டு சபைகள் உருவாக்கப்பட்டது, சபைகள் வளர்ந்தது. அன்பு சபையே, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளே, முதல் நாள் நற்செய்தி கூட்டத்தை நாம் நிறைவு செய்ய போகிறோம். நம்முடைய ரட்சிப்புக்கான வார்த்தைகளை ஆண்டவர் நம்மிடத்திலே உள்ளத்திலே அதிகமாய் பதித்திருக்கிறார். ஒருவேளை நாம் ஜெபிக்க மறந்த பேதுருவாக இருக்கலாம். நான் என்ற பெருமை, நான் என்ற கர்வம், நான் என்ற அகங்காரம் கொண்ட பேதுருவாக இருக்கலாம். இயேசுவை விட்டு தூரம் போன பேதுருவாக இருக்கலாம். நம்மை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். எப்படி பேதுருவை தேடி சென்றாரோ அதே ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த சபையின் நிழலிலே நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை மறுபடியும் ஒப்படைக்க வேண்டும், ரீடெடிகேஷன் பண்ண வேண்டும். அவரை போல நம்மை நேசிக்க இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை. அவரை போல நம்ம இடத்திலே அன்பு காட்ட இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை. நமக்காக ஜீவன் தர நம்முடைய கணவனால் முடியாது, நம்முடைய மனைவியால் முடியாது, நம்முடைய பெற்றோர்களால் முடியாது, நம்முடைய பிள்ளைகளால் முடியாது. அவர் நமக்காக ஜீவன் தந்த ஆண்டவர். கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஆண்டவர், உடைக்கப்பட்ட ஆண்டவர், நொறுக்கப்பட்ட ஆண்டவர், துரு ரத்தம் நமக்காக சிந்தினார். அந்த ஆண்டவர் வா மகனே, வா மகளே என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். நம்மை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா?
நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயான்னு கேட்கிறார். ஆண்டவரே, இந்த சேகர் ஐக்கிய நற்செய்தி பெருவிழாவில் என்னை அழைத்து வந்த ஆண்டவரே, என்னுடைய ஜீவனை விட உம்மை நேசிப்பேன் அப்பா, என்னுடைய உயிரை விட உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். என்னுடைய உடைமைகளை விட உம்மை நேசிப்பேன் அப்பா, என்னுடைய உறவுகளை விட உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மை மறுபடியும் இந்த இடத்துல ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாய் நம்முடைய வீழ்ந்து போன வாழ்விலிருந்து ஆண்டவர் உயிர் மீட்சியின் அனுபவத்தை இந்த இடத்திலிருந்து தந்து நம்மை மாற்றுருவாக்கம் செய்து ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக நம்மை அனுப்ப போகிறார். நாம் இனி தோல்விக்குரிய பிள்ளைகள் அல்ல, நாம் இனி வீழ்ந்து போகின்ற பிள்ளைகள் அல்ல. ஆண்டவர் நம்மை பயனுள்ள பாத்திரமாக மாற்ற போகிறார். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அதற்காகவே இந்த நற்செய்தி பெருவிழாவிலே கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இருக்கின்ற இடத்துல எழுந்து நின்று கண்களை மூடி பேதுருவை போல துக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு செபியுங்க. இது ஆண்டவர் நம்மை தொடுகிற நேரம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம். அவருடைய தலையை பாருங்கள், முள்முடி சூட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய கரம் கால்களை பாருங்கள், ஆணிகள் கடாவப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரத்தை பாருங்கள், உழவன் நிலத்தை உழுது போட்டதை போல வாரினாலும் சாட்டையினாலும் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், மகனே நீ என்னை நேசிக்கிறாய், மகளே நீ என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவரே, நான் ஜெபிக்க மறந்த பாவி அப்பா, என்னை மன்னியோ. நான் ஜெப வீரனாய் மாற எனக்கு அருள்தார். சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க எனக்கு பாக்கியம் தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். நான் என்ற பெருமை, நான் என்ற கர்வம், நான் என்ற அகங்காரம் எனக்கு இருக்கிறதப்பா. இனி எனக்கு பெருமை வேண்டாம், பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்பதை இந்த நாளிலே உணர்ந்து கொண்டு என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லா பிள்ளைகளும் ஜெபியுங்கள். இயேசுவே, உம்மோடு கூட இருக்க வேண்டிய நான் உம்மை விட்டு தூரம் போனேன் அப்பா. என்னுடைய சிந்தனைகளினாலே, என்னுடைய நடத்தைகளினாலே, என்னுடைய செயல்களினாலே உம்மை விட்டு தூரம் போய்விட்டேன் அப்பா. என்னை மன்னியும், உம் அண்டை கடந்து வருகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை அங்கீகரியும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே உள்ளம் உடைந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னார். இந்த இடத்தில் இந்த கர்த்தர் உங்களை தொடுவதை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆண்டவரே, அந்த பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி எல்லா பிள்ளைகளும் செபியுங்கள். படிக்கின்ற பிள்ளைகளை, வேலை பார்க்கின்ற பிள்ளைகளை, குடும்பத்தை நடத்துகின்ற தாய்மார்களை, தகப்பன்மார்களை, முதியோர்களை, ஆண்டவர் உங்களை தொடுகிற நேரம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம், ஆண்டவர் அற்புத சுகத்தை தருகிற நேரம், அற்புத விடுதலையை தருகிற நேரம், தடைபட்டு போன ஆசீர்வாதங்களை திரும்பவும் தருகிற நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்துங்கள், ஜெபிப்பதற்காக பயன்படுத்துங்கள், ஆண்டவருடைய செயல்படுதலை அனுபவிக்கிற நேரமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாரும் ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா? ஆண்டவர் சிலுவை காட்சியை நமக்காக தந்து நம்மை பார்த்து கேட்கிறார். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? பாவத்தின் அகோரத்தை, பாவத்தின் அகோரத்தை நமக்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் அடிக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார், திரு ரத்தம் சிந்தினார், என்னையும் உங்களையும் ரட்சிப்பதற்காக. முடிவினை Hallelujah. Hallelujah. Thank you.
you Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளோடு செயல்படுகிற ஆண்டவரே நன்றி. சின்னமாம் சிலுவையிலே பலியானே பாவி உனக்கா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. Thank you Jesus. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாம இருப்பாயா. எல்லோருமே ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே துக்கப்பட்ட வேதனையோடு உங்களை ஒப்பு கொடுங்கள். எல்லோரும் இணைந்து சொல்லுவோமா? உம்மை நேசிக்கின்றேன், நான் உம்மை நேசிக்கின்றேன். எல்லோரும் இணைந்து சொல்லுவோம். என்னுடைய உயிரை காட்டிலும் உம்மை நேசிக்கிறேன் அப்பா. என்னுடைய உறவுகளை காட்டிலும் உம்மை நேசிக்கிறேன். என்னுடைய உடைமைகளை காட்டிலும் உம்மை நேசிக்கிறேன் அப்பா. இருப்பேனோ கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாம ஒரு முறை கூட இணைந்து சொல்லுவோம். உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாம இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாம Thank you Jesus. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து உங்கள் தனிப்பட்ட வாழ்வுக்காக செபிங்க, குடும்ப வாழ்வுக்காக செபிங்க. வாழ்க்கையில எந்தெந்த தடைகள், எந்தெந்த நிலைமையிலே நீங்கள் வீழ்ந்து போயிருக்கிறீர்கள், எந்தெந்த நிலைமைகளிலே தோற்று போயிருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா என்னுடைய தடைப்பட்டு போன ஆசீர்வாதங்களை திரும்பவும் தாருங்கப்பா. என்னுடைய குடும்ப வாழ்விலே சமாதானத்தை தாங்கப்பா, சந்தோஷத்தை தாங்கப்பா, நிம்மதியை தாங்கப்பா. எங்களுடைய உடலிலே சுகத்தை தாங்கப்பா, ஆரோக்கியத்தை தாங்கப்பா, ஆற்றலை தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த சேகர் ஐக்கிய நற்செய்தி பெருவிழா வழியாக எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி செபியுங்கள். என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஐயா. எங்கள் சேகரத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் செபியுங்கள். ஒரு புதிய ஆத்மீக எழுப்புதல் எங்கள் சபைகளிலும் குடும்பங்களிலும் உண்டாகட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார் என்பதை உணர்ந்து கொண்ட பிள்ளைகள், ஆண்டவர் நம்மோடு பேசினார் என்பதை அனுபவித்த பிள்ளைகள், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்த பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்கள். எல்லோரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Holy Spirit.